أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அவர்களுடைய சஹாபாக்களின் மீதும் இன்னும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற வாரம் அத்தியாயம் 89 சூரத்துல் ஃபஜ்ர் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அத்தியாயம் 88 சூரத்துல் காஷியா பார்ப்போம். சூரத்துல் காஷியா அப்படின்னாலே மூடிக்கொள்ளுதல், ஓவர்வெல்மிங், த கவரிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய அர்த்தம் 26 வசனங்களை கொண்டது. இன்னும் மக்காவின் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இறக்கியருளப்பட்ட சூறாக்களில் இது ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த வசனங்களில் பார்த்திங்கன்னா இதனுடைய பெயர் காஷியா அப்படின்னு சூட்டப்பட்டது இதனுடைய முதல் வசனத்தில் இடம்பெற்றுள்ள அந்த வார்த்தையவே எடுத்து இதற்கு இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அறிஞர்களால் சொல்லப்படுது. இந்த சூறாவில் பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுதலும் இன்னும் மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளுதலும் தான் முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படுது. முதல் 7 வசனங்களையும் மறுமை நாள் எப்படி ஏற்படும், தீய மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அதாவது அவர்களுடைய செயல்களின் மூலமாக அவர்களுக்கு நரகம் கொடுக்கப்படும், அந்த தீய மனிதர்களுடைய நிலைமை அந்த நரகத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தண்டனை கொடுக்கப்படும், அவங்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உணவு எப்படி இருக்கும், அவங்களுடைய தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 7 வசனங்களையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இன்னும் 8, 9 வசனங்களை பார்த்தீங்கன்னா எப்படி நல்ல மக்களாக இருந்தால் அவங்களுடைய நற்கூலி எப்படி இருக்கும், அவங்களுடைய சுவனமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் 10 முதல் 16 வசனங்களில் சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் அதனுடைய வாழ்க்கை இருக்கும், எப்படி அவங்களுடைய அந்த செய்த அந்த நல்ல அமலுக்கான அந்த கூலி எப்படியெல்லாம் அவங்கள சொர்க்கத்தில் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் எல்லாம் சித்தரித்து வச்சுருக்கான், இன்பமான சில விஷயங்களை அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்றத அல்லாஹ் இங்கே சொல்லி காண்பிக்கின்றான். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காண்பிக்கிறான். இன்னும் சொர்க்கத்தில் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஒரு துக்கமும் இல்லாமல், பொய்யான பேச்சுக்களோ வீணான பேச்சுக்களோ எதுவுமே இல்லாமல் நிரந்தரமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருப்பாங்க. இன்னும் அவர்களுடைய இடத்துல அவங்களுக்கு அமைதியும், சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா மிக அழகானதாகவும் ரொம்ப அமைதிகரமானதாகவும், இன்னும் என்ன சொல்கிறது, அவங்களுடைய கூட இருக்கிற அந்த நன்மக்களுமே சரி ரொம்ப அன்பு வாய்ந்தவங்களாகவும் ஒரு ஃப்ரெண்ட்லி நைபர்ஸ் மாதிரி இருப்பாங்களாம் சொர்க்கத்தில். ஸோ அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை பற்றி இங்கே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அவங்க அந்த மனிதர்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நெருக்கமானவங்களாக இருப்பாங்க, இன்னும் அவங்க எவ்வளோ எல்லா நேரத்துலையும் அவங்க இன்பமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய எல்லா நேரங்களையுமே உலகத்தில் அவங்க வாழ்ந்த காலம் எல்லாமே அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவும் நபி அவர்களுடைய சொல்லை செயலாலும் சொல்லாலும் பின்தொடர்ந்து வந்த அந்த காரணத்தாலும் இன்னும் எல்லா விதத்திலையும் அல்லாஹ்வுக்கு பொருந்தப்பட்ட நிலையிலும் வாழ்ந்த காரணத்தால் அல்லாஹ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்துருக்கான்றதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இங்கே அந்த நன்மக்களுக்கு தான் இந்த உலகத்தில் ஆசாபாசங்களையும் இச்சைகளையும் தவிர்த்து இந்த உலகிற்கு ஒரு பயணி மாதிரி வாழ்ந்துட்டு கண்டிப்பாக மறுமைன்ற ஒரு உலகம் நிகழ்ந்தே ஆகும், அந்த உலகத்தை தான் நம்ம நிரந்தரமாக வாழ போகிறோன்றதுக்காக இந்த உலகத்தில் பாடுபட்டு வாழ்ந்தாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நன்மக்களுக்கு கொடுக்கப்படுற கூலி தான் அப்படிப்பட்ட சொர்க்கம். இன்னும் அந்த சொர்க்கம் இப்படியெல்லாம் அமைச்சு நான் சித்தரித்து வச்சிருக்கேன்றதை அல்லாஹ் அவனுடைய வசனங்கள் மூலியமாக நமக்கு தெளிவாக காண்பிக்கிறான். இன்னும் வசனங்கள் 17 பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவனுடைய படைப்பை பற்றி சொல்கிறான். எப்படி இந்த விஷயங்கள்லாம் நம்ம படைச்சிருக்கோன்றதை மனிதன் உற்று நோக்கலையா, உற்று பார்க்கலையா, இதை பார்த்துமா அவனுக்கு என் மேலே நம்பிக்கை வரல, இதை பார்க்கக்கூடாதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு மனிதனுடைய, அதாவது ஒரு இறை நம்பிக்கை அவன் கொள்ளணும், இறை நம்பிக்கையின் பக்கம் அவன் வரணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் அவனுக்கு போதுமானதாக இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான், கொஸ்டினாக கேட்குறான். ஒரு ஒட்டகத்தை படைச்சிருக்கோமே அதனுடைய படைப்பை பற்றி அவன் பார்க்கலையா, எந்த ஒரு விஷயத்தையுமே அல்லாஹ் வீணாகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கலன்னு சொல்லி அல்லாஹ் அவனுடைய வசனங்கள் மூலியமாக நமக்கு சொல்கிறான். அதுலேயும் அவன் எப்படி ஒட்டகத்தை படைத்திருக்கான் என்பதை மனிதன் அவன் பார்க்கலையா,
அதனுடைய பற்கள் வந்து எப்படி ஒரு முல்லை சாப்பிடக்கூடிய தன்மை வாய்ந்ததாக நம்ம படைச்சிருக்கோம். அதனுடைய கண்கள் எப்படி இருக்குது, தூசி வந்து உள்ளே போகாத அளவுக்கு அந்த அவ்வளோ லேயர்ஸ், அதாவது ஐலாஷஸ் லேயர்ஸ் எல்லாம் வச்சு அல்லாஹ் அந்த அளவுக்கு அதனுடைய கண்களை படைத்திருக்கான். இன்னும் உணவையும் தண்ணீரையும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய அந்த ஹம்ப் சொல்லுவாங்க இல்லையா, அந்த முதுகில் இருக்கிற அதை எப்படி படைச்சிருக்கான். அதனுடைய கால்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கு. அதாவது கேமல் வந்து இஸ் டெசர்ட் ஷிப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது பாலைவனத்தினுடைய கப்பல்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படைப்பு அல்லாஹ் வந்து படைச்சிருக்கான். அப்போ அது சாதாரணப்பட்ட படைப்பு இல்லை இல்லையா. அப்புறம் வந்து அவனுடைய அடுத்த படைப்பு மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பான வானத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி வந்து அதை நிற்க வச்சுருக்கான், எந்த ஒரு முகடும் இல்லாமல். இப்போ நம்மளால் வந்து ஒரு சென்ட்ரிங் கூட பில்லர்ஸ் இல்லாமல் நம்மளால் நிப்பாட்ட முடியாது. பில்லர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த சென்ட்ரிங் என்ன ஆயிரும், இடிஞ்சு விழுந்துடும். ஆனால் நமக்கு மேலே எவ்வளவோ பெரிய சென்ட்ரிங் உலகம் முழுக்க அதுதான் இருக்குது. நம்ம அண்ணாந்து பார்த்தா அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அது எப்படி நிற்கிதுன்னு. அதுக்கு ஏதாவது நல்லா தூண் படைச்சிருக்கானா, அதுக்கு ஏதாவது சைடில் பில்லர்ஸ் எதுவும் சொருகி வச்சுருக்கானா? இல்லை. ஒரு நிமிஷம், ஒரு சொட்டக் போடுற நிமிஷத்தில் அதை விழுக வச்சுட்டானா நம்ம மேலே நம்ம அதனால் தாங்க முடியுமா? அந்த யோசிச்சு கூட நம்மளால் காண்ட் ஈவன் இமேஜின், கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிருக்கான் அல்லாஹ். வந்து இன்னொரு வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், நீங்கள் வானத்தை பார்க்கும்போது அது உங்களுடைய கண்களை தான் மங்க செய்யுமே தவிர அதனுடைய எந்த ஒரு தன்மையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, குறைச்சிடவோ இல்லை குறை சொல்லவோ முடியாது. அப்படிப்பட்ட படைப்பு தான் வானம். அந்த வானம் மட்டும் வந்து அவன் முகடாக நிப்பாட்டலைன்னா, அது ஒரு சப்போர்ட்டாக அவன் நிப்பாட்டி வைக்கலைன்னா இன்றைக்கி நம்ம வந்து இதில் நடமாட முடியுமா பூமியிலன்னு தெரியலை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு தான் வானம். இன்னும் மலைகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். பூமியை வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஃபார்மாக நிப்பாட்டுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஃபிக்ஸ்டாக பண்ணி வச்சுருக்கான் இந்த மலையை. அதாவது பூமி வந்து ஸ்டேபிளாக நிப்பாட்டாமல் ஆடிட்டு இருக்கும்போது அந்த பூமியில் வந்து ஒரு செக் மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு துணி இருக்குது இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, அது வந்து காற்றுல 4 சைடில் வந்து எதுவும் சைடில் வைக்கலாட்டினா ஒரு பேப்பரோ துணியோ அது நிற்காது, இல்லைன்னா ஆயிரும் பறந்துடும். ஸோ இந்த பூமியை வந்து அது ஃபார்மாக நிற்கணும், ஸ்டேபிளாக நிற்கணுன்றதுக்காக மலைகளை கொண்டு அந்த பூமியை வந்து நிப்பாட்டியிருக்கானா. அப்போ யோசிச்சு பாருங்கள் அவனுடைய படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு. இந்த படைப்பை நம்ம யோசித்தாலே அவன் மேலே நம்ம வச்சுருக்கிற ஈமான் வந்து கண்டிப்பாக அதிகரிச்சே தான் ஆகும். இன்னும் வந்து பூமியை எப்படி பரவலாக, எப்படி சமமாக, எப்படி ஒரு வாழும் இடமாக நமக்கு வந்து படைச்சிருக்கான். நம்மளால் போய் மார்ஸ்லேயோ இல்லை ஜூபிட்டர்லேயோ இல்லை வேறு எதுவும் பிளானட்ஸில் வாழ்ந்துட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. எதுவுமே வந்து இந்த எர்த் மாதிரி எல்லாம் வந்து படைக்கலை. இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு அன்றாடமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற இந்த வாழ்க்கை, காற்று, தண்ணி, மழை, இந்த சூரியன், இது எல்லாமே வந்து கரெக்டான எல்லா பர்சன்டேஜ்லேயுமே எந்த ஒரு இதுலேயும் குறையில்லாமல் வேறு எந்த பிளானட்லேயுமே இருக்காது எர்த்தில் இருக்கிற மாதிரி. ஸோ வாழ்வாதாரத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கான் அல்லாஹ் இந்த பூமியை. ஸோ எந்த அளவுக்கு அவனுடைய படைப்பை இருக்குது, இதை வந்து மனிதன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் வந்து கேட்குறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையுமே வந்து இங்கே சொல்கிறான், அவர்களுடைய பணி என்னன்னா இதுதான், நீங்கள் வந்து யாரையும் வற்புறுத்தக்கூடாது, இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டே தான் ஆகணும்னு யாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அச்சமுட்டி எச்சரிக்கை தான் செய்யணும். அப்படி நம்பி அவங்க வந்துட்டாங்கன்னா அதனுடைய கூலி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அப்படி அவங்க நிராகரித்தாங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தண்டனை வந்து அவங்கள அடைந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பின்வரக்கூடிய வசனங்களை வந்து சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த சூறாவை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்ப்போம். அர்த்தத்தோடைய முதல் வசனம் ஹல். ஹல் அப்படின்னாலே என்ன, ஹேஸ். அத்தாக்கா அப்படின்னாலே உமக்கு வந்ததா, தேர் கம் டு யூ. ஹதீஸ்னாலே என்னது, செய்தி, நியூஸ். வாஷியா அப்படின்னாலே அதாவது சமாளிக்க முடியாத அளவுக்கு அந்த நிகழ்வு இருக்குமா, அதாவது மறுமை நாளுடைய நிகழ்வை பற்றி இங்கே எல்லாம் சொல்கிறான். அதாவது ஓவர்வெல்மிங். ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, நபியே சூழ்ந்து கொள்ளக்கூடியதின் மறுமை நாளின் செய்தி உம்மிடம் வந்ததா. ஹாஸ் தேர் கம் டு யூ த நியூஸ் ஆஃப் த ஓவர்வெல்மிங். இரண்டாவது வசனம் உஜூஹி. உஜூஹ் அப்படின்னாலே முகம், உஜூஹி அப்படின்னு சேர்த்தா ஃபேஸஸ், சில முகங்கள். யௌம இதின் அந்த நாளில், தட் டே, ஹாஷியா இழிவடைந்து இருக்கும்.
will be humbled. உஜூஹி யௌம இதின் ஹாஷியா, அந்த நாளில் சில முகங்கள் இழிவடைந்திருக்கும். Some faces that day will be humbled. மூன்றாவது வசனம் ஆமிலத்துன் நாசிபா, உழைத்து வேலை செய்து, லேபரிங் அல்லது ஒர்க்கிங் ரெண்டுமே சொல்லலாம். நாசிபா அப்படின்னாலே எக்ஸாஸ்டட். ஆமிலத்துன் நாசிபா, அவை உழைத்தவையாகவும் களைத்து போனவையாகவும் இருக்கும். லேபரிங், ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். நான்காவது வசனம் தஸ்லா அப்படின்னாலே அவை எரியும். they will burn. நாரன் நெருப்பில், in a fire. ஹாமியா மிக சூடான, intensely hot. தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்பில் அவை புகும். they will enter to burn in an intensively hot fire. ஐந்தாவது வசனம் துஸ்கா, நீர் புகட்டப்படும். they will be given to drink. மின் இருந்து, from. ஐனின் ஊற்றுக்கண் அப்படின்னாலே a spring. ஆனியா, ஆனியானா கொதிக்கும், பாய்லிங். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, சேர்த்து சொல்லும் போது கொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். then will be given to drink from a boiling spring. ஆறாவது வசனம் லைச இல்லை, நாட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட்டஸ் லஹும்னா அவர்களுக்காக, ஃபார் தெம். தொஆமுன்னா உணவு, ஃபுட். இல்லானா தவிர, எக்ஸெப்ட். மின் இருந்துனா ஃப்ரம். பரீன் அப்படின்னா நஞ்சு நிறைந்த முற்செடிகள். அ பிட்டர் தானி பிளான்ட், அ பாய்சனஸ் தானி பிளான்ட் ரெண்டுமே சொல்லலாம். சேர்த்து சொல்லும் போது லைச லஹும் தொஆமுன் இல்லா மின் பரீன், அவர்களுக்கு முற்செடியில் இருந்தே தவிர வேறு உணவு இல்லை. For them there will be no food except from a bitter or a poisonous thorny plants. ஏழாவது வசனம் லா இல்லை, நாட். யுஸ்மினு ஊட்டமளிக்கிறது. இட் நரிஷஸ். வலா இன்னும் இல்லை, அண்ட் நாட். யுக்னி தணிக்கிறது அல்லது பயனளிக்கிறது ரெண்டுமே வரும். இட் அவைல்ஸ். மின் எதிராக, ஃப்ரம். ஜூ அப்படின்னாலே பசி, ஹங்கர். லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அவர்களின் உடலை அது கொழுக்க செய்யாது, பசியையும் தணிக்காது. நாட் இட் வில் நரிஷஸ், நாட் இட் வில் அவைல்ஸ் ஃப்ரம் ஹங்கர். எட்டாவது வசனம் உஜூஹி முகங்கள், அதாவது வேறு சில முகங்கள், ஃபேசஸ். யௌம இதின் அந்த நாளில், தட் டே. நாய்மா அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும். வில் பி ஜாய்ஃபுல், வில் பி பிளஷர் ரெண்டுமே சொல்லலாம். உஜூஹி யௌம இதின் நாய்மா சேர்த்து சொல்லும் போது வேறு சில முகங்கள் அந்த நாளில் செழிப்பானவையாக இருக்கும். அதர் ஃபேசஸ் தட் டே வில் பி ஜாய்ஃபுல் ஆர் பிளஷர் ரெண்டுமே சொல்லலாம். ஒன்பதாவது வசனம் லீசை ஐஹா தன்னுடைய உலக முயற்சிக்காக, வித் தேர் எஃபர்ட். ராதியா அப்படின்னா திருப்தியாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடு. லீசை ஐஹா ராதியா அப்படின்னா தம்முடைய உலக முயற்சிக்கு நற்கூலியாக திருப்தியானவையாக இருக்கும். அதாவது தன்னுடைய முயற்சிக்காக, அதாவது உலகில் செஞ்ச அந்த முயற்சிக்கு நற்கூலிக்காக அவைகள் திருப்தியானவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இந்த முகங்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வித் தேர் எஃபர்ட் தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு. பத்தாவது வசனம் ஃபி இல் இன் ஜன்னத்தின் சுவனம், அ கார்டன். ஆலியா அப்படின்னா உயர்ந்த, எலிவேட்டட். ஃபி ஜன்னத்தின் ஆலியா அப்படின்னா அவை உன்னதமான சுவனத்தில் இருக்கும். இன் எலிவேட்டட் கார்டன். 11வது வசனம் லா இல்லை, நாட். தஸ்மஉ தஸ்மஉ அப்படின்னாலே அவை செவியுறுகிறது, தே வில் ஹியர். ஃபீஹா அதில், தேரின். லாஹியா அப்படின்னாலே வீண் பேச்சு, வெயின் டாக், அதாவது தேவையில்லாத பேச்சுக்கள். லா தஸ்மஉ ஃபீஹா லாஹியா அப்படின்னா அங்கு எந்த வீணானதையும் செவியுற மாட்டார்கள்.
therein they will not hear vain talk. 12வது வசனம் ஃபீஹா அதில் இருக்கிறது, therein ஐனுன்னா ஊற்றுக்கண் நீரூற்று, will be a spring, ஜாரியா அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கும் flowing, ஃபீஹா ஐனுன் ஜாரியா அப்படின்னா அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஊற்று உண்டு. therein will be a flowing spring. 13வது வசனம் ஃபீஹா அதில் இருக்கிறது, therein சுரூருன் அப்படின்னா ஆசனங்கள், அதாவது will be thrones, உட்கார்ற இடம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி places, will be thrones. மர்ஃபுஆ அப்படின்னா உயர்வான, raised high. ஃபீஹா சுரூரும் மர்ஃபுஆ அப்படின்னா அதில் உயர்ந்த ஆசனங்களும் உண்டு. therein will be thrones raised high. 14வது வசனம் வஅக்வாபுன் அப்படின்னா இன்னும் குவளைகள் and cups. மௌதுஆ அப்படின்னா வைக்கப்பட்டிருக்கும், அதாவது அந்த கை பக்கத்துல வைக்கப்பட்டு இருக்கும், புட் இன் அ பிளேஸ். வஅக்வாபும் மௌதுஆ அப்படின்னா இன்னும் குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும், and cups put in a place. 15வது வசனம் வநமாரிகு இன்னும் திண்டுகள் and cushions. மஸ்ஃபூஃபா அப்படின்னா வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட, lined up. வநமாரிகு மஸ்ஃபூஃபா அப்படின்னா வரிசையாக வைக்கப்பட்ட தலையணைகளும் உண்டு, and the cushions lined up. 16வது வசனம் வஸராபிஉ, வஸராபியுனா இன்னும் உயர் ரக விரிப்புகள், அதாவது உயர்ந்த விரிப்புகள், and the carpets. மபுசூசா அப்படின்னா விரிக்கப்பட்டதாக, spread out, spread around ரெண்டுமே சொல்லலாம். விரித்து வைக்கப்பட்ட உயர்ந்த விரிப்புகளும் உண்டு, and the carpets spread around. 17வது வசனம் அஃபலா இல்லையா, then do not, என்லுருன அவர்கள் பார்க்கிறார்கள், they look, இலா பக்கம், towards, இபிலி அப்படின்னா ஒட்டகங்கள், the camels. ஜமலுனாலும் ஒட்டகம்தான், இபுல்னாலும் ஒட்டகம்தான். கைஃப எவ்வாறு, ஹவ், ஹுலிகத் ஹலக்கல இருந்து வந்ததுதான் இந்த ஹுலிகத், ஹலகனா படைத்தான், ஹுலிகத் அவை படைக்கப்பட்டது, they are created. அஃபலா என் லொரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத், ஒட்டகையை அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் கவனிக்க வேண்டாமா. then do they not look at the camels how they are created. 18வது வசனம் வ இலா இன்னும் பக்கம், and towards, சமாயி அப்படின்னா வானங்கள், கைஃபனா எவ்வாறு, ஹவ், ருஃபிஅத் அப்படின்னாலே அது உயர்த்தப்பட்டுள்ளது, இட் இஸ் ரைஸ்டு. வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், and towards, at the sky how it is raised. 19வது வசனம் வ இலா இன்னும் பக்கம், and towards, ஜிபால அப்படின்னாலே மலைகள், the mountains, கைஃப எவ்வாறு, ஹவ், நுசிபத் அப்படின்னாலே அவைகள் நட்டு வைக்கப்பட்டுள்ளன, they are fixed. சேர்த்து சொல்லும்போது வ இலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகளை அவை எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டுள்ளன என்றும், and at the mountains how they are fixed. அடுத்து 20வது வசனம் வ இலா இன்னும் பக்கம், and towards, அர்ப அப்படின்னாலே பூமி, the earth, கைஃப எவ்வாறு, ஹவ், சுதிஹத் அப்படின்னா அது பரத்தப்பட்டுள்ளது, it is spread out. வ இலல் அர்லி கைஃப சுதிஹத் அப்படின்னாலே பூமியை அது எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா. and at the earth how it is spread out. 21வது வசனம் ஃபதக்கிர் எனவே நினைவுபடுத்துவீராக, so remind, இன்னமா இருப்பதெல்லாம், ஒன்லி, அந்த, நீர், யூ, முதக்கிர் அப்படின்னா நினைவுபடுத்துபவர், or a reminder. ஃபதக்கிர் இன்னமா அந்த முதக்கிர் அப்படின்னா எனவே நீர் உபதேசிப்பீராக, நிச்சயமாக நீரோ உபதேசிப்பவர்தான். so remind, ஓ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், you are only a reminder. 22வது வசனம்
லஸ்த நீர் இல்லை, யூ ஆர் நாட், அலைஹிம் அவர்களின் மீது, ஓவர் தெம், பிமுசைத்தீர் நிர்பந்திக்கின்றீர், அதாவது நிர்பந்திக்கிறவர், அதாவது நிர்பந்திக்கிறவர்னா கண்ட்ரோலர். சேர்த்து சொல்லும் போது லஸ்த அலைஹிம் பிமுசைத்தீர் அவர்களை நீர் நிர்பந்திக்க கூடியவர் அல்லர். யூ ஆர் நாட் ஓவர் தெம் அ கண்ட்ரோலர். 23வது வசனம். இல்லா தவிர, பட் மன் ஒருவன், எவன், ஹூ எவர், தவல்லா புறக்கணித்தான், டர்ன்ஸ் அவே, வகஃபர் இன்னும் நிராகரித்தான், and disbelieves. இல்லா மன் தவல்லா வகஃபர். எவர் புறக்கணித்து ஓரிரை கொள்கையை நிராகரிக்கின்றாரோ அவரை தவிர. பட் ஹூ எவர் டர்ன்ஸ் அவே அண்ட் டிஸ்பிலீவ்ஸ். 24வது வசனம். ஃபயுஅதிபுஹு அப்போது அவனை வேதனை செய்வான். தென் அல்லாஹ் வில் பனிஷ் ஹிம். அல்லாஹ் நெக்ஸ்ட் லைன்ல வருது. ஃபயுஅதிபுஹுல்லாஹு அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது தென் அல்லாஹ் வில் பனிஷ் ஹிம், அதாப் வேதனையாக, வித் த பனிஷ்மெண்ட். அக்பர் அப்படின்னா பெரும், கிரேட்டஸ்ட். ஃபயுஅதிபுஹுல்லாஹுல் அதாபல் அக்பர் அப்படின்னா சேர்த்து சொல்லும்போது அல்லாஹ் அத்தகையவரை மிக பெரிய வேதனையாக வேதனை செய்வான். And then Allah will punish him with the greatest punishment. 25வது வசனம். இன்ன நிச்சயமாக, இண்டீட் இலைனா நம்மிடம் இருக்கிறது, to us யாபஹும் அவர்களுடைய திரும்புதல், will be their return. இன்ன இலைனா இயாபஹும் சேர்த்து சொல்லும்போது அவர்களின் மீளுதல் நிச்சயமாக நம் பக்கமே ஆகும். Indeed to us will be their return. 26வது வசனம், அதாவது இறுதி வசனம். சும்ம பிறகு, தென் இன்ன நிச்சயமாக, இண்டீட் அலைனா நம்மீதே இருக்கிறது, அப்பான் அஸ் ஹிசாபஹும் அவர்களின் கேள்வி கணக்கு, இஸ் தேர் அக்கவுண்ட். சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும் பிறகு அவர்களின் கேள்வி கணக்கு நிச்சயமாக நம்மீதே ஆகும். Then indeed upon us is their account. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை எப்படி நம்ம படிச்சோமோ அதன்படியே அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.